Indian real estate history la first time ever. நம்ம G Square la 1+1 ஆஃபரா ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ. எஸ், இது லக்கி டிரா இல்ல. நீங்க எங்க பிளாட் வாங்குறீங்களோ அதே இடத்துல அதே வேல்யூல இன்னொரு பிளாட் ஃப்ரீ. நோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ், நோ ஹிடன் காஸ்ட். ஒரு பிளாட்கான மார்க்கெட் பிரைஸ பே பண்ணுங்க, ரெண்டு பிளாட்ட சொந்தமாக்கிக்கோங்க. ஒன் பேமெண்ட் டபுள் அசெட், டபுள் அப்ரிசியேஷன். இந்த 1+1 ஆஃபரை கிராப் பண்ண நம்ம கிரெடாய் ஃபேர் ப்ரோ ஈவென்ட்ல ஸ்டால் நம்பர் D3 விசிட் பண்ணுங்க, உங்க லைஃப் அப்கிரேட் பண்ணுங்க. கால் 8939750009. சேலம் வஉசி பூ மார்க்கெட்டில் அமைந்துள்ள கடைகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அதிகாரிகளோடு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் கண்ணன். கண்ணன், தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரித்தா. சேலம் வஉசி பூ மார்க்கெட் இரண்டாவது அக்கரகாரம், முதல் அக்கரகாரம் மற்றும் கன்னிகா பரமேஸ்வரி கோயில் மற்றும் அருணாச்சல தெருவுகளில் ஏராளமான கடைகள் உள்ளன. அதாவது இந்த கடைகளின் முன்னாலும் சாலையை ஆக்கிரமித்தும் 500க்கும் மேற்பட்ட கடைகள் செயல்பட்டு வந்தன. குறிப்பாக சேலம் வஉசி பூ மார்க்கெட்டில் அங்கீகரிக்கப்படாத கடைகளும் ஆளுங்கட்சியினர் துணை நடப்பதாக அதிமுகவினர் தொடர்ந்து மாநகராட்சி கூட்டத்தில் குரல் எழுப்பி வந்தனர். ஆனால் அதிமுகவினர் குரல்கள் மாநகராட்சியினர் கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் குறிப்பாக ஆளும் கட்சியினர் திமுகவினர் சட்டவிரோதமாக இந்த சுங்க வசூலில் ஈடுபட்டு வந்தனர். இதே நிலை தொடர்ந்து வந்த நிலை நேற்று அதிமுக சார்பில் இந்த வஉசி பூ மார்க்கெட்டில் கடைகள் வேலம் விடுவதிலும் மற்றும் டெண்டர் கோருவதிலும் முறைகேடு நடப்பதாகவும் ஆளுங்கட்சியினர் சட்டவிரோத வசூலில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி வந்தனர். இதன் எதிரொலியாக இன்று காலையில் சேலம் மாநகராட்சி அதிகாரிகள் போலீசாரின் துணையுடன் அங்கு ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அங்கு வந்த வியாபாரிகள் தாங்கள் நேற்று வரை சுங்கம் செலுத்தியதாகவும் அதற்கான ரசீது உள்ளதாகவும் எந்த விதமான முன்னறிவிப்போ எந்த விதமான நோட்டீஸோ வழங்காமல் எங்களின் வாழ்வாதாரத்தை கெடுக்கிறீர்கள் என அதிகாரிகளுடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதையடுத்து போலீசார் அங்கு தலையிட்டு அவர்களை சமாதானம் செய்து விட்டனர். இதுவரை 400க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகள் மற்றும் வஉசி பூ மார்க்கெட்டில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருந்த கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் பொக்லைன் மற்றும் பல்வேறு வாகனங்களை கொண்டு போர்டுகள் மற்றும் சாலை ஆக்கிரமித்து வைத்திருந்த கடைகளை பூரா முற்றிலும் அகற்றினர். தொடர்ந்து அங்கு பதட்டம் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பு பணியும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வியாபாரிகள் நேற்று வரை எங்களிடம் வசூலித்தனர், ஆளுங்கட்சியினர் அதற்கான ரசீதையும் கொடுத்தனர் என்று தெரிவித்தனர். ஆனால் அவர்கள் கொடுக்கப்பட்ட ரசீது சேலம் மாநகராட்சி என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இதில் பல்வேறு முறைகேடு நடந்திருப்பதாகவும் இதை உரிய விசாரணை நடத்தி முறைகேடான வசூலில் ஈடுபட்ட ஆளுங்கட்சி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுகவினர் ஒரு தரப்பில் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அதே நேரத்தில் வியாபாரிகளும் நேற்று வரை எங்களிடம் வசூலித்தனர். ஆனால் பணம் அதிமுகவின் நிர்பந்தம் காரணமாக இந்த ஆக்கிரமிப்பு செயலில் அதிகாரிகள் ஈடுபடுவதாக தெரிவித்தனர். அதனை முறையாக டெண்டர் விட்டு அதற்கான முழு வருமானமும் மாநகராட்சி சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்தனர். அதே நேரத்தில் இன்று 300க்கும் மேற்பட்ட பூக்கடைகள் மற்றும் பழக்கடைகள் அகற்றப்பட்டதால் அதனை வாழ்வாதாரமாக கொண்டுள்ள வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே இந்த விவகாரத்தில் மாநகராட்சி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு முறையாக அனுமதி அளித்து அவர்களுக்கு உண்டான வசூலை மாநகராட்சி நிர்வாகம் செலுத்த தயாராக இருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். இந்த முறைகேடான வசூல் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆளுங்கட்சியினர் முறைகேடான வசூல் தொடர்ந்து ஈடுபடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பிரீதா.